உங்கள் விரும்பும் வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. அதாவது ஒரு வார்த்தையை பல வகையில் அந்தந்த உணர்வுக்கு ஏற்ற மாதிரி, படுற சந்தோஷம், படுற கஷ்டங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐயோ ஐயோ என்கிற அளவுக்கு ஒரு படத்தை, இது ஒரு அற்புதமான டைட்டில் தான். நிறைய பேர் வைக்க மாட்டாங்க. தம்பிகள் துணிச்சலோட சிவகணேசன், அவர் கூட இருக்கிற ஹரிகுமார் ராஜன், ராஜேஸ்வரி பாக்கியராஜ், 3 பேரும் இணைந்து ஒரு 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 சின்ன பட்ஜெட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சின்ன பட்ஜெட்டில் ஒரு சிறப்பான ஒரு படத்தை எடுத்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க முயற்சி வெற்றி பெறணும். நான் முதல்ல வாழ்த்தது, இந்த காலத்தில் துணிச்சோடு ஒரு படம் எடுத்தீங்களே, படம் எடுக்கிறதே இன்றைக்கி பெரிய விஷயம். அதாவது பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோ வச்சு தான் படம் எடுத்தால் ஓடுது. சின்ன படங்களுக்கு சரியான காலம் இல்லை, விநியோகஸ்தர் இல்லை, ஃபைனான்ஸ் பண்ண ஆள் இல்லை, படத்தை கஷ்டப்பட்டு எடுத்து முடித்தா தேட்டர் கொடுக்க ஆள் இல்லை, அப்படி தேட்டரு கிடைச்சாலும் உள்ளே வர்றதுக்கு ஆள் இல்லை என்கிற பல பரிணாமங்களில் கஷ்டப்படுது சினிமா இன்னைக்கு. போன வாரம் கூட ஒரு 5 படம் ரிலீஸ் ஆச்சு. 5 படம் பேசக்கூடிய அளவே இல்லை, ஏதோ 1-2 படம். ஆனால் அதுக்காக மக்கள் சினிமாவை ஒதுக்குறாங்களான்னா இல்லை, சின்ன படங்களை தவிர்க்கிறாங்களான்னா இல்லை. சின்ன படங்கள் கதை களம் இருந்து சிறப்பாக எடுக்கப்பட்டால் பெரிய படமாயிடுது. உங்களுக்கு டாடா ஒரு படம் பார்த்தோம், போர் தொழில், குட் நைட், இருகப்பற்று, இன்னும் ஒரு 4-5 படம் லிஸ்ட்டில் இருக்கிறது. போய் நான் அதெல்லாம் பார்த்தா சின்ன படமாக தான் இருந்தது, ஆனால் மக்கள் பெரிய படமாக்கிட்டாங்க. அதனால் ஹீரோ வச்சு பெரிய பட்ஜெட்டில் எடுத்த படம் கூட சின்ன படம் ஆகிடுது. ஆனால் சிறப்பாக கதை உள்ள படங்கள், கதைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து, சின்ன நடிகரை பெரிய அதை பற்றி கவலை இல்லை, கதை இருக்கணும். இங்கே உட்காந்துருக்க இயக்குநர்கள் எல்லாருமே படம், யார் கண்ணன், யார்னு ஒரு படம், தானு, ஒரு 4 பேர் பார்ட்னர்ஷிப்பில் அந்த காலத்தில் பண்ணாங்க. அர்ஜுன் ஹீரோ, மிக சிறப்பாக போச்சு. அது தானுக்கு ஒரு பேர் கிடைச்சதே, கலைப்புலி தானுன்னு கிடைச்சது அந்த படத்தில் இருந்து தான். அந்த மாதிரி இயக்குனர் பேரரசு, உதயகுமார், களஞ்சியம், மனோஜ் எல்லாருமே அற்புதமான இயக்குனர்கள். ஆனால் இப்போ அவங்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்துட்டு வேறு புதுசாக வர்றாங்க. வரட்டும், எல்லாரையும் வரவேற்கணும். இளைஞர்கள் ரொம்ப அறிவுத்திறனோடு உள்ள ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பல இளைஞர்கள் இயக்குனர் ஆகிறதுக்கு, அதுவும் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் இந்த இயக்குனர் சங்கத்தில் வச்சது உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா பிரசாத்தில் இப்போ தியேட்டரில் படம் இடம் கிடைக்குதா இல்லையோ, பிரசாத்தில் ஒரு நாளைக்கு 3 ஷோ ஓடிக்கிட்டே இருக்கு. ஆடியோ ஃபங்க்ஷன் யாரும் படம் பூஜை இன்னைக்கு கூட காலையில் ஒரு பட பூஜை, உதயகுமார், பேரரசு, நான் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டோம். ஒரு அரசியல் கட்சி கூட்டம் மாதிரியே அடித்தது. அழகிரி, KS அழகிரி, காங்கிரஸ் தலைவர் வந்திருந்தார். சிறப்பாக தான் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த காலத்தில் அவ்வளோ துணிச்சலாக ஒரு பட பூஜை போட்டு எல்லாம் புதிய நடிகர்கள், அப்படிப்பட்டவங்களாம் தப்பிச்சாங்கன்னு வச்சுங்க, சினிமா வாழும். இப்போது நான் அடிக்கடி சொல்கிறது தான், இப்போ நம்ம பெரிய ஹீரோஸ் யாரையும் பேரை சொல்ல, தமிழ்நாட்டில் இல்லை விட்டுருங்க, ஆந்திராவிலே வச்சுங்க, ஒரு பெரிய ஹீரோ 200 கோடி வாங்குறாரு, படம் ஓடுது, வசூலாகுதோ இல்லையோ, அந்த 200 கோடி இண்டஸ்ட்ரிக்கு வருதா, தொழிலாளர்களை காப்பாற்றுதா, இல்லை, அது வேறு எங்கேயோ போயிடுது. ஆனால் இந்த சின்ன படம் வெற்றி பெற்றதுன்னா, இந்த பணம் அவர் கையில் திருப்பி வந்தால் இவர் மறுபடியும் படம் தான் ஆரம்பிப்பார். இந்த தம்பிகள் மறுபடியும் ஒரு படம் ஆரம்பிப்பாங்க. ஆக சின்ன ப்ரொடியூசர் தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை காப்பாற்றிட்டு இருக்காங்க. தொழிலாளர்களுக்கு, டெக்னீஷியன்ஸுக்கு வேலை கொடுக்கறது அதிகமாக யாருன்னா சின்ன புதுசாக வந்து 200 வருஷத்துக்கு ஒரு 250 படம் சின்ன படம். ஜெயிக்கிறது 25-30ன்னு வச்சுங்க. பெரிய படம் ஒரு 30-35 தயாராகி ரிலீஸ் ஆகுது.
அது ஏதோ 300 கோடி 200 கோடி 1000 கோடி வசூல் சொல்கிறாங்க, கணக்கில் சொல்கிறாங்க, பத்திரிகையில் பார்க்குறோம். அது என்னன்னு தெரியாது நமக்கு. ஆனால் சின்ன படங்கள் ஜெயித்தால், இப்போ டாடா படம் ஜெயிச்சது, மறுபடியும் படம் ஆரம்பிச்சிட்டார். இருகப்பற்று ஜெயிச்சது, மறுபடியும் படம் ஆரம்பிச்சிட்டார். குட் நைட் எல்லாம் புதுமுகம்தான். சக்சஸ், மறுபடியும் படம் ஆரம்பிச்சிட்டார். அந்த மாதிரி சிறு முதலீட்டில் தயாரிக்கிற இந்த மாதிரி இளைஞர்கள் தயாரிக்கிற படங்கள் வெற்றி பெற்றால் அந்த முதலீடுகள் மீண்டும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து புதிய இயக்குனர்கள், புதிய டெக்னீஷியன்ஸ், புதிய நடிகர்கள் உருவாகிறார்கள். இந்த படம் ஆவரேஜாக இருந்தது. ஏதோ ஒரு த்ரில்லர், ஏதோ ஒரு கதை சொல்ல போகுது. உதயகுமார் சொன்ன மாதிரி ஏதோ உள்ள ஒரு கதை இருக்குது. இன்றைக்கு அதை எல்லாத்த விட பெரும் மகிழ்ச்சி என்னென்னா, மாதா பிதா குரு இந்த மூன்றும் தான் தெய்வங்கள். 4வது தெய்வம் இருக்கட்டும். இது 3 பேரும் வணங்கினாலே நீ தெய்வத்தை வணங்கின மாதிரி தான். தாய் தந்தையை மறக்காம கடைசி காலம் வரைக்கும் காப்பாற்றுறது. குருவின் பாதம் தொட்டு வணங்கி பூஜை பண்ணார். இவ்வளோ காலம் ஆச்சு அதெல்லாம் பார்த்து. இன்னைக்கு இந்த தம்பிகள் நன்றியோடு இருக்கு. இப்படிப்பட்ட தம்பிகள் இருந்தால் நாகரிகம் வளரும். பெரிய நடிகர்கள் இன்னைக்கு அப்பா அம்மாவை பூஜித்தாங்க, கடைசி காலம் வரைக்கும் அப்பா அம்மா தெய்வம் போற்றினாங்கன்னா அவங்க ரசிகர்கள் பூரா ஓ அப்போ நம்ம தலைவர் அப்பா அம்மாவை தெய்வமாக வணங்குறாருப்பா நாமன்னு எடுத்துக்குவாங்க. அப்பா அம்மா ஒதுக்கி வச்சாங்கன்னா தொண்டர்களும் அதையே செய்வாங்க. ஆக இன்னைக்கு குருநாதரை பாதம் தொட்டு வணங்கி பாத பூஜை செய்து இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காங்க. தம்பி நீங்கள் நல்லா இருக்கணும். அதே மாதிரி அப்பா அம்மாவையும் காப்பாற்றுங்க. எந்த காலத்திலையும் அப்பா அம்மாவை கைவிட்டுறாங்க என்பதை சொல்லி, குத்துவிளக்கு ஏற்றுதல், குத்துவிளக்கு ஏற்றுதலுடைய பாரம்பரியமே பெரியவங்க வந்தது. குத்துவிளக்கு ஏற்றணும்னா எண்ணெய், திரி, தீ 3 வேணும். எண்ணெய் வேணும், திரி வேணும், தீ அதை கொளுத்துற தீ வேணும், தீ குச்சின்னு வச்சுங்க. இதை ஒன்றா சேர்த்து பாருங்கள். எண்ணெய், திரி, தீ. எண்ணெய் திருத்தி, என்னை திருத்தி, கடவுளே என்னை திருத்தி என்னுடைய பொறாமை, பொச்சரிப்பு, கேடுகட்ட குணங்கள் எல்லாத்தையும் வெளியே அனுப்பி என்னை திருத்தி நல்லவனாக்கி எல்லோருக்கும் உதவி செய்கிற மனப்பாங்கினை கூட இறைவா என்ற அழுத்தத்தை கொடுப்பதற்கும் கருத்தை சொன்னதுதான் எண்ணெய், திரி, தீ வைத்து குத்துவிளக்கு. பல பெரியவங்க பல கருத்துக்கள் சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச கருத்து இது. எண்ணெய், திரி, தீனா என்னை திருத்தி, என்னிடக்க தவறுகளை திருத்தி, குற்றம் குறைகளை திருத்தி அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற அற்புதமான மனப்பாங்கினை கொடு இறைவா என சொல்லி இந்த ஐயையோ படம் வெற்றி பெற வேண்டும். இவருடைய இயக்குநர்கள், ப்ரொடியூசர் எல்லாருமே தப்பித்து அடுத்து படம் ஆரம்பிக்க வேண்டும் என சொல்லி இந்த இடத்துல இந்த விழா நடப்பது மிகச்சிறப்பு. இயக்குனர்கள் இல்லை என்றால் நடிகர்கள் இல்லை, யாருமே இல்லை. தயாரிப்பாளர், இயக்குனர், இயக்குனர்கள் தான் ஒவ்வொரு நடிகரையும் உருவாக்குகிறார்கள். அந்த இயக்குனர் சங்கத்தில் இந்த பூஜை வெளியீட்டு விழா நடைபெறுவது மிகச்சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும், இந்த படம் வெற்றி பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.